இதிலும் வெற்றி பெற வேண்டுமானால் என்ன வேணும்? அன்பு வேணுமா, அதிகாரம் வேணுமா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்றார். அன்பு எல்லாரையும் அரவணைக்கும், அதிகாரம் எல்லாரையும் விரட்டும்ங்கிறார் அப்படின்னு சொல்றாரு. விவேகானந்தரை பத்தி சொன்னார், காந்தியை பத்தி சொன்னார். சரிங்க, இப்ப ஏன் காந்தி நம்மகிட்ட இல்லை? அன்பு தானங்களை வெல்லணும். ஆமா, இருக்காரா? இல்லாம போனது அவர் இயற்கையா மரணம் அடைஞ்சாரா? இல்ல. வல்லபாய் பட்டேல் போய் சொன்னாரு, உனக்கு பாதுகாப்பு தர்றையானார். எனக்கு எந்த பாதுகாப்பும் வேண்டாம், என்னை மக்கள் காப்பார்கள்னா துப்பாக்கியால சுட்டுவிட்டான். அன்புக்கு ஒரு மரியாதை வேணும்னு சொன்னால் அதை அதிகாரம் இருந்து பாதுகாக்கணும். அதிகாரம் பாதுகாத்தால்தான் அன்பு பத்திரமா இருக்கும். இல்லைன்னா காந்தி மாதிரி போயிடும். வெள்ளைக்காரன் சொன்னான், 75 வருஷம் அவரை வச்சு நாங்க காப்பாத்தணும்பா, ஒரு 6 மாசம் உங்களால காப்பாற்ற முடியலையடா. ஏன் தெரியுமா? அதிகாரத்தினுடைய பாதுகாப்பு அவருக்கு இல்லை. வீட்டிலேயே ஒரு இராணுவத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்கிறார். மனைவி கணவன் 2 பேரும் பக்கத்துல பக்கத்துல படுத்திருக்காங்க. இவருக்கு கொஞ்சம் குரட்டை ஜாஸ்தி வரும். இந்த பாருங்க, குரட்டை தாங்கலையா, திரும்பி அந்த பக்கமாவது படுத்து விடு. 2 தடவை சொல்லி பார்த்துச்சு அந்த அம்மா அன்பா, கேட்கல. 3வது தடவை என்ன பண்ணிச்சு தெரியுமோ? ரைட் அபவுட் டர்ன் அப்படின்னுச்சு. தபான்னு தெரியப்பட்ட. பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நல்ல நீதி தானே. பொய் சொல்லாதேங்கிறத எவ்வளவு பேர் அன்பா சொல்லியிருக்காங்க, நான் கேட்கணுமா இல்லையா? நானே என்ன பண்றேன், ஒரு தடவை இந்த முடி வெட்டிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிவிட்டு நானா கொஞ்சம் வேலை பார்த்தேன். இது போய் அங்கே போய் உட்காந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கேன்னு அப்படி இப்படி வெட்டினேன். அது கரையான் அரிச்சது மாதிரி அப்படி ஆயிட்டேன். அவர்கிட்ட போய் தான் சரி பண்ணணுங்கிற நிலைமை வந்துடுச்சு. போனேன். எனக்கு நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு வெட்கம். என்ன சார் தலை இப்படி இருக்குன்னு கேட்டார். இல்லை, அங்கே ஒரு சின்ன பையன் அவன் தெரியாமல் இப்படி வெட்டிட்டான்னு சொன்னான். இது போய் தானே. அதுக்கு அவர் சொன்னார், சின்ன பையன் தெரியாமல் வெட்டினானா, இவனை எல்லாம் கருவ மரத்தில் கட்டி வச்சு அடிக்கணும் சார். யார சொல்றாரு? என்னதான் சொல்றாரு? நான் சொன்னேன், இன்னமே திட்டாத, நான் தான் வெட்டினேன். சும்மா நீ உங்ககிட்ட வர்றது நேரம் மிச்சமாகும்னு சொல்லிட்டு வெட்டினேன், இந்த மாதிரி ஆயிட்டுன்னு. அதுக்கு அவர் சொன்னாருங்க அருமையா, அடே நீங்க வெட்டினதா சார், முதல் தடவையிலேயே உங்களுக்கு வேலை நல்லா வருதுன்ட்டார். நான் உங்களை ஒன்று கேட்குறேன், அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது திருக்குறள் எடுத்து சொன்னார்ல. அதை சொன்ன திருவள்ளுவர் பெண் பேச்ச கேட்காதேன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்காரா இல்லையா? பெண் வழி சேரல், சேராதே, அவங்க சொல்றத கேட்காதே, பெண் பேச்ச கேட்டாதான் செய்ய முடியாது அப்படின்னா அதுல கொஞ்சம் அதிகாரத்தோட இருந்தால்தான் முடியும் என்பதனால தான் அதை சொன்ன. நம்ம சிங்கப்பூருக்கு போயிருக்கோம். சிங்கப்பூர்ல இருந்து புறப்படுறோம். சாக்லேட் வாங்கணும் சார், சாக்லேட் வாங்கணும். அதை அந்த பேப்பரை உரிச்சிட்டு வாயில போடுறோம். அந்த பேப்பரை என்ன பண்றோம்? கீழே போடல, பையில வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த குப்பையை அங்க போட்டாக்கா $5 ஃபைன் பண்ணுவான். $5 ஃபைன் பையிலேயே வச்சுக்கிட்டேன். சென்னையில் வந்து இறங்கினேன் விமான நிலையத்தில், அதை எடுத்து கீழே போடுறேன்னா இல்லையா? போட்டா தண்டனைன்னா அதிகாரம் வந்தது. அதிகாரம் வந்த உடனே நல்ல நடத்தையும் வருகிறது. இதையும் திருவள்ளுவர் தான் சொல்றார். கீழ் மக்கள் பயந்து கொண்டுதான் நல்லது செய்வார்கள். இன்னும் ஒண்ணு சொன்னார், கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ்னா. கரும்ப சக்க சாறு புழியறது மாதிரி வச்சு புழிஞ்சாதான் சரியா வருவான். அதிகாரம் வேணும்னு திருவள்ளுவரே சொல்றார். ஆகையினாலே அன்புக்கே அதிகாரத்தின் துணை வேண்டும். அது இல்லாமல் அன்பால் கூட வெற்றி பெற முடியாது என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி. நல்லா சொல்றார். அதிகாரம் வேணும், இல்லாட்டி முடியாது, நடக்காது காரியம் அப்படின்னு சொல்றாரு. வாங்க சிவகுமார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய வணக்கத்திற்குரிய சண்முக வடிவேல் ஐயா அவர்கள் வழக்கம் போல் நகைச்சுவையாக சிறப்பாக பேசினார். அதுவும் அவரே முடி வெட்டிக்கிட்டாருன்னார் பாருங்க.
ஐயா கையில இன்னொரு தொழில் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். நீங்க அதுல பாருங்க, வெட்டிக்கிட்டது நீங்க தான் தெரிஞ்ச உடனே அந்த அன்பின் காரணமாக முடிவெட்ட தெரியாத உங்களை கூட பாராட்டி பேசுகின்றார் ஒருவர் என்றால் அதுதான் சிறப்பு. அன்பு வாழணும்னா அதிகாரம் தான் பாதுகாப்பு தரணுமா? நான் கேட்கிறேன், ஹிட்லரை விட அதிகாரம் படைத்த ஒருவன் உண்டா? அந்த அதிகாரத்தை யாராலையும் காப்பாற்ற முடியல. அந்த அதிகாரம் தானே தற்கொலை செய்து கொண்டு செத்தது. எல்லை மூறி போகின்ற பொழுது அதிகாரம் அதுவே அதன் அழிவை தேடிக்கொள்ளும். அதிகாரத்தால் கிடைக்கின்ற வெற்றி தற்காலிகமானதாகத்தான் இருக்கும். அன்பில் கிடைக்கிற வெற்றி தான் நிரந்தரமானதாக இருக்கு. கல்யாணமான புதுசுல நம்பாளு கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா தான் இருப்பான். ஒரு மாப்பிள்ளை இல்ல, ஒரு அதிகாரமா தான் இருப்பார். வந்து எவ்வளவு நேரமாச்சு, காப்பி எங்க, எவ்வளவு நேரமா சாப்பாட்டுக்கு வைக்கிறது. ஆனா ஒரே வருஷத்துல நம்பாள் பக்குவப்பட்டுருவான். நம் நடுவரவர்களே, மத்தியானம் வெயில்ல அலைஞ்சிட்டு வீட்டுக்குள்ள நான் நுழையிறேன். காலில் பாத்திரம் பட்டு டனால்னு உருண்டு ஓடுது. எனக்கு உடனே எரிச்சல் தாங்காம, இந்த பாத்திரத்தை எங்க வச்சு பாதுகாக்கன்னு தெரிய வேணாமான்னு. அவங்க உடனே நடந்து வரவங்களுக்கு கண்ணு என்ன முதுகுலியா இருக்குதுன்னு. அதே நானு இல்ல, நான் நடந்து வர்றப்போ பார்த்து வந்திருந்தா இப்படி ஆகியிருக்காதே அப்படின்னா அவங்க பதிலுக்கு இல்ல, நான் அதை எடுத்து வச்சிருந்தாலும் இப்படி ஆகியிருக்காதேம்பாங்க. கொடுத்தவருக்கே திரும்ப வருவது அன்பு என்கின்ற ஒன்றுதான். நடுவரவர்களே, நான் ஒன்னு சொல்லட்டங்களா? அன்புக்கும் அதிகாரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அதிகாரம் அதைவிட பெரிய அதிகாரம் வருகிற பொழுது தோற்று போகும். அன்புக்கு அந்த நிலை வராது. காரணம், அன்பை விட பெரியது என்று எதுவுமே உலகத்தில் இல்லை. நீங்க அலுவலகத்துக்கே வாங்க, ஒரு மேனேஜர் அப்படிங்கிறதுக்காக பெருசா அதிகாரம் எல்லாம் பண்ண முடியாதுங்க. எல்லாத்துக்கும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா எப்போ ஒழிக்கலான்னு காத்திருப்பான். முதலாளிட்ட போய் போட்டு கொடுப்பான், மொட்டை பெட்டிஷன் போடுவான். நான் அப்படிதான் தெரியாம ஒரு மேனேஜர்ட்ட முந்தி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அவர் எல்லாத்துக்கும் தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திடுவான். என்ன நினைச்சிட்டு இருக்கா, நான் யாரு நினைச்சிட்டு இருக்கேன், அத்தாரிட்டி தெரியுமா, என் பவர் தெரியுமான்னு கத்திக்கிட்டு இருந்தார். எனக்கு தாங்கவே முடியல. அவர்கிட்ட போய், சார் ஒரு 4 நாள் லீவ் கொடுங்க சார் அப்படின்னா. என்ன லீவ், எதுக்கு எடுத்தாலும் லீவ்? நான் 5 வருஷத்துல ஒரு நாள் கூட லீவ் போடாம வேலைக்கு வந்துருக்கு தெரியுமா? என்ன பார்த்து நீங்க கத்துக்கணும். அப்புறம் எப்படி லைஃப்ல மேல வருது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அர்ஜென்ட்டா சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். வீட்டுக்கு போய் உட்காந்தா அவங்க ஆபீஸுக்கு போயிட்டாங்க. அவங்க அங்கேருந்து போன் பண்ணி 11 மணிக்கு, வீட்டுல சும்மா தானே இருக்கிறீங்க, குழா கிச்சன்ல ஒழுகுது, பிளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணுங்கன்னா. 11 மணிக்கு மறுபடி போன் பண்ணி, வீட்டுல சும்மா தானே இருக்கிறீங்க, என் 2 வீலர் சர்வீஸ்க்கு கொண்டு போய் விட்டுருங்கன்னாங்க. 1 மணிக்கு போன் பண்ணி, வீட்டுல சும்மா தானே இருக்கிறீங்க, ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருங்கன்னாங்க. நான் பார்த்தேன், இதே என்னடா அந்த கொடுமைக்கு இந்த கொடுமை அக்கறமா இருக்குது அப்படின்னு. இந்த அதிகாரத்துக்கு அந்த அதிகாரமே தேவலான்னு லீவை கேன்சல் பண்ணிட்டு மறுநாளே டியூட்டில ஜாயின் பண்ணிட்டேன். ஆனா உள்ள நுழைஞ்ச உடனே அந்த மேனேஜர் ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, சிவகுமார் சார், இப்ப தெரியுதா 5 வருஷத்துல நான் ஏன் ஒரு நாள் கூட லீவு போடாம வரேன். நம்மை அறியாமலேயே நாம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் அன்பை விரும்புகிறோம். நாம் ஏதோ ஒரு வகையில் நாம் அத்தனை பேருமே அதிகாரத்தை வெறுக்கிறோம். நம் நடுவரவர்களே, கல்கத்தாவில் வெயில் தாங்க முடியல. காளி கோயில் அர்ச்சகர் அப்படியே மயங்கி கீழே விழுகிறார். அந்த வழியாக அன்னை தெரசா வருகிறார். அவருடைய முகத்துல தண்ணீர் தெளிச்சு அந்த அர்ச்சகரை எழுப்புகிறார். எழுந்து பார்த்த அர்ச்சகர் சொன்னார், நான் காளிக்கு 15 ஆண்டு காலமாக பூஜை செய்கிறேன், ஆனால் இன்றைக்குத்தான் அவள் எனக்கு தரிசனம் தந்திருக்கிறாள். அதுதானே அன்பின் வலிமை. 3 விஷயங்கள் மனித குலத்திற்கு எதிராக தொடர்ந்து நாம் போராடிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி வெல்வது என்றே நமக்கு தெரியவில்லை. என்னன்னு தெரியுமா? ஒன்று கவலை, இன்னொன்று பயம், இன்னொன்று தோல்வி. இதில் தொடர்ந்து மனித குலம் ஒவ்வொருவரும் தோற்றுக்கொண்டே இருக்கிறான். மகாகவி பாரதி தான் இந்த 3ஐயும் எப்படி ஜெயிப்பது என்பதற்கு வழி சொன்னான். தோல்வியும் கவலையும் பயமும் எல்லாம் அன்பில் அழியுமடி கிளியே, அன்பிற்கு அழிவில்லை கான். நம் நடுவர் அவர்களே, ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த பட்டிமன்றத்திற்கு தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரம் உங்களிடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அதிகாரமே என்று பேசுகிறவர்கள் கூட உங்களை அன்பிற்குரிய நடுவர் அவர்களே என்றுதான் பேச்சை தொடங்குகிறார்கள். நன்றி, வணக்கம். எப்படி கதையை கடைசியா முடிக்கிறார் பாருங்க. கெட்டிக்கார மனுஷன், அது ஐஸ் நல்ல தெளிவா அடிச்சிருக்காரு. இவ்வளவு சொன்ன பிற்பாடு அதை மறுக்கிறது